மேம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம் பொதுவா? ஸோ பைல் நம்பர் 3க்கான ஜனவரி மந்த் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இவங்க இங்க ஒரு கிங்கு ஒரு ஆந்தை வந்து உட்காந்துட்டு இருக்கு. என்னன்னா ஆந்தை எப்பவுமே இரவுல கண் முழிச்சிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதமா போய் இவங்க கண் விழிச்சுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. அதுல எந்தெந்த விஷயங்களை கண் விழிச்சுக்கக்கூடிய மாதமா இருக்கும் அப்படி பார்க்கும்போது பெரிய பெரிய விஷயங்கள் அலர்ட்டா இருக்கணும். அலர்ட்டா இருக்கிறதுன்றதுல விழிப்படைஞ்சிருவாங்க. ஸோ நம்ம இதுல இதெல்லாம் அவேர்னஸா இருக்கணும் இனிமே அப்படின்றது அந்த விழிப்படைதல் ஒரு வேக்கப் கால் மாதிரி அவங்களுக்கு வந்து நடக்கும் இந்த ஜான்வரி மந்த். இது நடக்கும் போது அவங்களுக்கு மேஜரான விஷயங்கள் எல்லாமே டிசிஷன்ஸ் கரெக்டா எடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய நிறுவனம் சார்ந்ததா இருக்கட்டும், இல்லை அவங்களோட வேலை, அவங்களுடைய ஃபேமிலி, எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது தீர்க்கமானதா இருக்கணும். அண்ட் அதற்குள்ள வரக்கூடிய நெளிவு சுழிவுகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய தீமைகள் என்ன, அது எல்லாமே ரொம்ப அவேரா இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மாதிரி நிறைய பிளெஸிங்ஸும் இந்த மாதம் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ரீதியான பிளெஸிங்ஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். மேம் பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு கெரியர் எப்படி மேம்? ஸோ கரியர் பொறுத்த வரைக்கும் அது கரியர் அவங்களுக்கான டேர்னா மாறப்போகுது இந்த மாதம். இவங்க எந்த விஷயங்கள் எடுத்தாலுமே அது அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் சொல்லலாம். தொட்டதெல்லாம் பொன்னாகும் துலங்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும் இந்த மாதம். ஸோ கரியர், வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அப்போ இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அது எல்லாமே அவங்களுக்கு ஃபேவரா முடியும். அதனால எல்லாமே பாசிட்டிவா நினைச்சு பாசிட்டிவா செஞ்சாங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இழுபறியா இருந்த விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இது முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க, அந்த விஷயங்கள் கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் அவங்களுக்கு பெஸ்டான ஒரு மாதமா இருக்கும்.